என்ற முன்னெடுப்போடு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமாக கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க மேலாள் மத்திய அமைச்சர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னாலும் எனது அரசியல் வழிகாட்டி அண்ணன் ராசா அவர்கள் வழிகாட்டுதலோடு பெரம்பலூர் நகரத்திலே அனைத்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட அனைத்து 21 கூட்டணி கட்சிகளும், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கலந்து கொண்டிருக்கின்ற மாநில துணை செயலர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் துரைசாமி, மாநில துணை செயலர் பொறியாளர் அணியினுடைய துணை செயலர் பரமேஸ்குமார் அவர்கள், அதே போல தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் என்ஆர், அதே போல பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதி பார்வையாளர், தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் தங்க சித்தார்த்தன் மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள், பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எப்பொழுதெல்லாம் மோடி ஆட்சிக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் நாம் தெருவில் நிற்க வேண்டிய சூழல். கடந்த காலத்திலே பண மதிப்பிழப்பு என்ற ஒன்றை சொல்லி தெரு தெருவாக வங்கி வங்கியாக நின்று கியூவில் நின்று நாம் பணத்தை மாற்றுவதற்கு அல்லல் பட்டோம். அந்த சூழ்நிலை ஏற்படுத்தியவர் நம்மை ஆளுகின்ற அந்த பிஜேபி அரசாங்கத்தினுடைய மோடி. அதே போலதான் ஒவ்வொரு பிரச்சனை உலகளவிலே வருகிறது என்றால் அதற்கு காரணம் மோடி. எப்பொழுதெல்லாம் மோடி வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அங்கு ஒரு போர் வருகிறது. இப்பொழுது இஸ்ரேல் சென்றுவிட்டு 2 நாள் வந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு அங்கு மிகப்பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று. நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய அந்த சிலிண்டராக இருந்தாலும் சரி, அதே போல பெட்ரோல், டீசல் போன்ற எரிவாயு பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லா பொருட்களும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. எனவே இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்ட நமது தமிழக முதலமைச்சர் உடனடியாக ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி இந்த பிரச்சனையை உடனே தீர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். வேறு எந்த மாநிலமும் செய்யாத அந்த துணிச்சலான காரியத்தை தமிழக முதலமைச்சர் சிலிண்டர் தட்டுப்பாடை உடனே நீக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். பிஜேபி அரசாங்கத்தினுடைய மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறார். எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்களோ பட்ஜெட்டிலே தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்குவதில்லை. அதே போல கல்விக்கான நிதி கிட்டத்தட்ட 3500 கோடியை நிதி ஒதுக்கவில்லை. அதே போல 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் தருகிறோம் என்று கூறிவிட்டு அதற்கான நிதியையும் ஒதுக்கவில்லை. அதே போல குடிநீர் திட்டமான 2000 கோடி ரூபாய் நிதியை அவர்கள் ஒதுக்கவில்லை. அதே போல குடிநீர் இணைப்பு திட்டம் 3112 கோடி ரூபாய் நிதியை நமக்கு ஒதுக்கவில்லை. நிதி ஒரு பக்கம் இருக்கட்டும், வளர்ச்சி திட்டங்கள், மதுரையிலும் கோயிலும் நாம் மெட்ரோ திட்டம் வேண்டும் என்று கேட்டிருந்தோம். ஆனால் அந்த மெட்ரோ திட்டத்திற்கு நிதியை ஒதுக்க மறுத்துவிட்டார்கள். அதே போல நம்ம தமிழ் மொழி பண்பாடுகளை எல்லாம் காப்பதற்காக கீழடி முடிவை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதையும் அவர்கள் அறிவிக்கவில்லை. இதுபோன்று எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருமோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற அரசாங்கமாக மோடி அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு எல்லாவற்றுக்கும் நிதியை ஒதுக்கி அரசாங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் செய்து இந்தியாவிலேயே நம்பர் 1 திட்டத்தை தருகிறார், செய்கிறார் என்றால் அது தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான். இப்பொழுது கூட இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டவுடன் உடனடியாக கூட்டத்தை கூட்டி நமக்கான திட்டங்களை வகுத்து ஓட்டல்களுக்கு அந்த மின்சார தேவைக்கு 2 ரூபாய் மானியத்தை கொடுத்தவர் நமது தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். அதே போல உயர் நிறுவனங்களிலே அழைத்து அவர்களிடம் பேசி
அவர்களுக்கு மாற்று ஏற்பாடை செய்து கொடுத்தவர் நமது தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். அதே போல எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டவுடன் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் கடிதத்தை எழுதினார். இது போன்ற எண்ணற்ற செயல்பாடுகளால் இப்பொழுது தமிழ்நாட்டிலே தட்டுப்பாடு குறைவாக இருந்தாலும் கூட இது தொடர்ந்து நீடித்தால் தட்டுப்பாடு வரக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. எனவேதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒன்றிய அரசுக்கு தெரிவித்து எப்படியாவது இந்த தட்டுப்பாட்டை சரி செய்ய வேண்டும் என்று கேட்கும் விதமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மோடி அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டை எவ்வளவு வஞ்சித்தாலும் எங்களை காக்க தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களா இருக்கிறார். அதே போல இந்த பகுதியைச் சேர்ந்த மேலாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள் இருக்கிறார். எனவே இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு நீங்கள் உடனடியாக முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டணியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பெருந்திரளாக கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருக்கும், அத்தனை தலைவர்களுக்கும், அத்தனை தோழர்களுக்கும், தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது மீண்டும் ஒரு முறை கண்டன குரலை எழுப்பி இந்த கூட்டத்தை அனைவரும் உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.